இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா அமெரிக்கா கிளம்புறதுக்காக ரெடியாகி வந்து நின்றுட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு தனத்துக்கிட்டையும் ஜானகிக்கிட்டேயும் போகிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேனே தெரியல மாயா அப்படின்னு சொல்லிட்டு தனம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக. நானும் நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் அழுகிறாங்க. நீ போயிட்டு கூடிய சீக்கிரமே வந்துரு மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி செல்ல, கண்டிப்பாக பெரியம்மா நான் உங்களுக்காக வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, உன் அம்மா உனக்காக இங்கே காத்துட்ருக்கேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்ல. அடுத்து வந்துட்டு சாரு அவங்க அத்தைங்க சித்திங்கெல்லாம் நிற்கிறாங்களா, அங்கே போகிறாங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஆத்தாடி முதல்ல போய் தொலைப்பா அப்படின்ற மாதிரி சாரு மனசில் நினைக்கிறாங்க. அப்படின்ற மட்டும் வெளியில் சொல்லிக்கிறாங்க. அடுத்து சீனுவோட அப்பா கிட்ட போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவரும் அழுகிறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்ல, இந்த திக்கா வந்துட்டு மாயாவோட சித்தப்பா இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ மாயா, நான் எப்படியாவது ரெடி பண்ண விட்டுருப்பேன், உன்னை வந்து இங்கேருந்து போக விட்டுருக்க மாட்டேன். சே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்ல, அவங்க பாட்டி சொல்கிறாங்க, பொம்பளை பிள்ளைக்கு அப்படி என்ன கவனக்குறைவு, எல்லாத்தையும் கவனமாக இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மாயா சொல்கிறாங்க, யாரோட தப்பு கிடையாது, எல்லாம் என்னோட தப்பு தான், நான் தான் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், அப்பா கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணியிருக்கணும், ஆனால் என்னோட தப்பு தான், சரி இனிமேல் நான் கவனமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சரின்னு சொல்லிட்டு பெரியப்பா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரூம்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மாயா உள்ளே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாரு வந்துட்டு, என்ன இங்கே இருக்கிற ஊருக்கு தானே போகிறா, ரொம்ப தான் சீனாக போட்டுக்கிட்டு இருக்கா, பாப்பா முடியலவா அப்படின்ற மாதிரி அதுங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்குதுங்க. இங்கிட்ட வந்துட்டு மாயா உள்ளே போகிறாங்க. பெரியப்பா நான் போயிட்டு வந்துடுறேன், இந்த வீடு எனக்கு எவ்வளவோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, இங்கே வந்துட்டு எனக்கு எவ்வளவோ கட்டுப்பாடுகள் இருந்தாலும் என் வீட்டையும் மறந்து நான் இங்கே தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன், எனக்கு வர்ற பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் எனக்காக வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்கீங்க பெரியப்பா, உங்களை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன், எனக்கு பெரியம்மா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் எனக்கு முக்கியம், நான் வந்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்து போயிட்டு வா மாயா, இந்த வீட்டில் நீ வந்தப்போ இருந்த சூழ்நிலை வேற, ஆனால் வந்தப்போ இருந்த மாயா வேற, இப்போ இருக்கிற மாயா வந்துட்டு டோட்டலாக வேற, நீ வந்தப்போ உன்னை பிடிக்காதவங்க அதிகமாக இருந்த இந்த இடத்துல இப்போ உன்னை பிடிச்சவங்க அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மூலயமா தான் சண்டை வந்திருக்கே தவிர மனசால வந்தது கிடையாது பெரியப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, மாயா சீக்கிரம் வந்துரு அப்படின்ற மாதிரி ரகுராம் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மாயா வெளியில் வந்துட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் சீனு வந்துட்டு மாயாவோட ட்ராலியை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. வெளியிலையும் போலீஸ் வண்டி சவுண்டு கேட்குது. எல்லாருமே வெளியில் வர்றாங்க. மாயா வந்துட்டு சீனோட டைரியை வச்சுருந்தாங்கல்ல, சீனு இந்தா உன்னோட டைரி, இது உங்ககிட்ட இனிமேல் இருக்கட்டும், பார்த்து பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, சாரு மனசில் நினைக்கிறாங்க, அந்த டைரியில் என்ன இருக்குன்னு தெரியவே இல்லையே, கொண்டு பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வந்துட்டு கூட்டு போக பார்க்குறாங்க. மாயா இந்த காசை வச்சுக்கோ, ஏர்போர்ட்டில் எதனால பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மாயாவும் வண்டியில் ஏறி வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு வீட்டில் எல்லோரும் சோகமாக இருக்க, சீனுவும் வீட்டில் வந்துட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மாயா கொடுத்த டைரியை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சீனுக்காக கவிதையாக எழுதி தள்ளியிருக்காங்க. அதை பார்த்தது பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியில் என்கிட்ட இவ்வளோ தூரம் வெறுத்திய மாயா, ஆனால் உள்ளே வந்துட்டு என்னை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன், ஏன் மாயா இதை போகிறப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அப்போ வந்துட்டு சீனுக்காக லெட்டரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. உன் மேலே எனக்கு எப்போயே காதல் வந்துருச்சு, ஆனால் நான் சொல்கிறதா லேட்டு, ஆனால் இப்போயும் நான் சொல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நீ எனக்கு கிடைப்பையா கிடைக்க மாட்டேயான்லாம் எனக்கு தெரியல, ஆனால் நான் இங்கேருந்து போகிறப்போ என் மனசில் இருக்க காதலை என் லவர்கிட்ட சொல்லிட்டேன்ற ஒரு நிம்மதியோடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பாங்க. அப்புறமேட்டு அந்த பத்திரிக்கையில் மாயாச்சின்னு பேர்லாம் போட்டிருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்படி பண்ணிட்டியே மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு அந்த கிழிஞ்சு போன பத்திரிக்கையெல்லாம் பார்த்து வச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு கவிதையெல்லாம் எழுத தெரியாதுப்பா, ஆனால் உனக்காக ஏதோ எழுதுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. அதை வரிசையாக பார்த்துட்டு சீனு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அடுத்த சீனில் வீட்டில் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஃபோனுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஷாரு வந்துட்டு நினைக்கிறாங்க, அத்தாடி அவள் போனாலும் அவளோட தொந்தரவு இங்கேருந்து போக மாட்டேங்கே, அவள் வரணும்னு எத்தனை பேர் துடிச்சிட்டு கிடக்காக போவார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஃபோன் அடிக்குது. மாயா தான் பண்ண போகிறா எடுங்க அப்படின்னு சொல்ல ரகுராம் வந்துட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க. பார்த்தா மாயாவோட அப்பா கிஷோர் இருக்கார்ல, அவர் தான் கால் பண்ணுறாரு. உங்களுக்கு நாங்கள் மாற்றி எவ்வளோ டைம் தான் கால் பண்ணுறது அப்படின்னு சொல்ல, இங்கே ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால் யார் கூடயுமே பேசவே முடியல, மாயாவை போய் உடனே தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, விசா ப்ராப்ளத்தால் போலீஸ் கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே நான் வந்துட்டு உடனே அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு கமிஷனர் ஆஃபீஸ்க்குலாம் ஃபேக்ஸ் அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் உடனே போய் மாயாவை தடுத்து நிறுத்துங்க, இப்போ மட்டும் விசா ப்ராப்ளத்தால் அவள் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டானா அவ்வளோதான், மறுபடியும் அந்த
இந்தியாக்குள்ளே வரவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாருமே சரி சரி நாங்கள் உடனே மாயாவை போய் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா உடனே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்கிறாங்க. சீனு அவங்க அவரோட பைக்கில், ரகுராம் ஒரு வண்டியில், அந்த பக்கம் சீனுவோட மாமா ஒரு வண்டியிலன்னு எல்லாருமே மாயாவை வந்துட்டு பறந்து போய் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்துட்டு மாயா எக்ஸிலேட்டரில் ஏறி மேலே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு மிலிட்ரி மேன் வந்துட்டு பக்கத்தில் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. என்னடா இது வாய்ஸ் வந்துட்டு கிளிக்குன்னு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம்ப்பா.